அப்படி எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இது தம்பி அர்ஜுனா என்னடா அப்ப நினைச்சா கூந்தல விரிக்கிறான் கலக்கிறான். அதனால ஆனால் தங்கா தன்னுடைய சகாதேவனுடைய சாஸ்திரத்துல கணித்து பார்க்கின்ற போது நீயே தங்க ரத்தமா ரத்தத்துல பங்கு தங்குறானே வயிற்றுல ஒரே ஒரு ஆண்பிள்ளை இருக்கிறான் இல்லையா அல்லிமுத்து. ஆனா அல்லிமுத்து பிறக்க ஆரவல்லி பட்டணம் அலியமணிச்சு இருக்குதம்மா. உன்னுடைய மகனாகிய அல்லிமுத்து சென்றால் ஆரவல்லியை ஜெயிக்கலாம். எங்க இனிவன் இருந்து எங்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்கணும்னா நாங்க திருப்பி நாங்க சத்திரவர்த்தமானம் சரியா வாழணும்னா உன் மகனாகிய அல்லிமுத்து அனுப்பணுமா சண்டைக்கு. என்னத்துக்கு வந்தீங்கன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் தன்னுடைய மனக்குறைய சொல்றதுக்கு தான் தங்கச்சிக்கிட்ட வந்து ஒரு நாளும் வந்து பார்த்தது கிடையாது. தெரியல தங்கச்சிக்கிட்ட போய் கவலைய சொல்லி மனக்குறைய தீர்த்துக்கிட்டு வரலாம். கூட பிறந்தவன் பெரியவன் நான் தான். இருந்தாலும் இது நானே சொல்லக்கூடாதுதான். உனக்கு 1000 மன கஷ்டம் இருக்கும். பையனை பார்க்க வரல சொன்ன மாதிரி அது பையனா இல்ல ஆண் புள்ளியா பொன் புள்ளியான்னு கூட பார்க்க வரல. எங்க தப்பு தான். இத மனசுல வச்சு நீ எங்களை தீட்டிடாது. ஆமா காப்பாத்துறது உன் பொறுப்பு தான். இருந்தாலும் பொம்பளை காலில் விடுறான்னு இவங்க என்ன சொன்னாலும் நடந்து போய் போகுது. கூட பிறந்தவங்க தானே காலில் கூட விடுறாங்க. ஆமா தங்க போர் தொடுப்புட்டாங்க சாமி. குதிரைப்பாடை ஆனைப்படை எல்லாம் எங்கேயும் வேற சாகுக்கு போயிருக்கு. நான் ஒருத்தனும் போராட முடியாது. காப்பாத்துறது உன் பொறுப்பு. பார்த்து மகனை அல்லிமுத்து அனுப்பி அரவணையும் ஜெயிக்கலாம் அம்மா. கஞ்சி தர்ற மாதிரி ஆச்சாரு மேல இருக்கு பாரு. சரி பாரு மேல இருக்கு பாரு. ஆரவள்ளி மாதர்கள் சொன்னா அத்தனை பேரும் கிடு நடங்குவாங்க. மாயக்காரி ஆணரசே இல்லாம பெண்ணரசு ஆண்டுகிட்டு வராங்க. எப்பேற்பட்ட ஆடவர்கள் போனாலும் அவர்களை அதாவது தந்திரமாக மாயக்காரி மாயவத்தை செஞ்சு அத்தனை பேர்த்தையும் அடைக்கிடுவாங்க அவங்க. ஒன்னாடியே முடியல. இப்பேற்பட்ட நீங்க போனீங்க
நீங்க போய் உங்களாலேயே ஜெயிக்க முடியல. என் மகன் ஒருத்திக்கு ஒரு மகனை நான் வளர்த்து வந்தேன். ஆமா. அவனை போய் அனுப்புன்னு சொல்றிய, இன்னும் பால் மனம் கூட அவன் மறக்கல. ஏமா அண்ணா நான் உயிரை விடுறேன், எங்களோட பையன் எனக்கும் அப்படித்தானே இருக்கும். இதே நான் ஒரு பொம்பளைய பிறந்தா அவனும் எனக்கு மகன் தானம்மா. இருந்தாலும் எம்மா எங்க உயிரை காப்பாத்தம்மா தங்கையே சொல்றா. அதே இப்பேற்பட்ட சந்தர்ப்பம் பண்ண நாங்க உங்க அண்ணன் உங்க கண்ணுக்கு முன்னால 56 தேசம் சென்று நாங்க ஏசங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டால் எங்களுக்கு ஒரு தெளிவில்லையே தங்கையே. அண்ணா தங்கா உங்களுக்கு வந்த பங்கம் எனக்கு இருக்குது. ஆனா இருந்தாலும் என் அண்ணனாகப்பட்டவரு அது 16,000 ஆமா. அப்படி இருக்கும் பொழுது உங்களாலேயே முடியல. ஏமாக சொல்லுங்க மனம் இன்னும் மறக்கல. அவன் விளையாட்டு விளையாடுற அவனை அனுப்புன்னு சொல்றிய, இது நீதியா நியாயமா? அண்ணனுக்கு வந்து சொன்ன மாதிரி யானை பலம் தான். ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, பெரியவங்க சொன்னது என்ன சொல்லிக்கிறாங்க, யானைக்கு அடி சறுக்கும், அவன் அடி வாங்கி அவனுக்கே அண்ணன் நிலம்பண்ணான். நான் என்னத்த வச்சிருக்கிறேன், காப்பாத்துவே இல்லை, என்ன சாவடிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா நீ சொல்லதான் என் மனசு உருகிக்கிட்டே. அதனால இன்னும் கொஞ்சம் உருகணும்னா பையனை அமுச்சு விடாமா. அப்படியா? அமுச்சு விடு. பையனா அடிக்க முடியாது. அவன் நல்லா குதிப்பான். பல ஊர்ல என் தந்தையார் வனத்துக்கு போய்விட்டார். அதனால என் தாயை உன்னையும் விட்டுட்டு போனே, நீ என் கூட இருக்கிற. என்னோட ஆண் குரல், என்னோட ஆம்பளை குரல் எங்க அப்பா வந்துருப்பாரா? நான் போய் பார்த்துட்டு வருகிறப்பா. என் தந்தையார் வந்திருந்தா பணத்திலிருந்து வேண்டிய பொன்பொருளை எனக்கு சாப்பிடுறது கொண்டு வந்திருப்பாரு. டேய், எங்க அப்பா வந்திருப்பாரு, உன் மகன் பள்ளிக்கூட போயிட்டு அள்ளி வித்து வந்து வச்சாரு எங்க அம்மா. தம்பி வந்துக்கிறான், என் மகன் வந்துட்டானா? தள்ளி வித்து வந்துக்கிறான். அப்படியா? தாய் மாமன்லாம் காட்டணும்ல? ஐயோ காட்டு, முதல்ல அவன் மூஞ்ச காட்டு. காட்டு ஐயோ, அர்ஜுன முகத்தை முதல்ல காட்டு. எல்லாத்தையுமே காட்டுறோம், காட்டுறேன். அம்மா, மகனே, பள்ளிக்கூடம் விட்டு நான் வரும்போது ஆண் குரல் ஏதோ கேட்டுச்சே. உனக்கு சந்தோஷமான விஷயம். நம்ம அப்பா வந்திருக்காங்களா? அவ்வளவு நாளா என் தாய் கூட பிறந்த தாய் மாமா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல, ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட காட்டுறேன். பாக்குறியா? அத்தம்மா மாமா வந்திருக்காங்களா? நம்ம தாய் மாமுடா. உன் தாய் கூட பிறந்தவர் 5 பேரு. 5 பேருன்னு சொன்னிய தவிர இதனால் வரைக்கும் எங்க மாமனோட காட்டுல தாயே காட்டுறோம்பா. இவருதான் தாரா புகழ்வேந்தர் தருமர். மாமா மச்சான், மாமா இவரா எங்க பெரிய மாமா, எங்க அக்கா மகனா நீ. அம்மா அதன் பிறகு
வெற்றி மறையோடு மறைகிறியோடு வீமசேவன் சொல்லுவாங்களே. அம்மா 16,000 யானை பலமடைந்து உங்க மாமனை செய்திக்கா இலத்தில் யாரும் இல்லை. யாருமே கிடையாதுன்னு சொல்லுவோம் பாரு. ஆமா அவருதான் பங்கி இருக்கிறாரு. நான் தான்மா மாமா, மாமா ரெண்டாவது மாமா. இவர் என்னமா இப்படியா மட்டும் ஆளியா சொன்னா? நான் இப்படித்தான்மா இருப்பேன், பிறந்தே இப்படித்தான். கோவக்குளம் நல்லா போனா பார்த்தாலே நிறைய பயிர் போவாங்க. என்னப்பா கோவக்குளம் நல்லா போனாப்பா என் மாமன் சின்ன மாமன் போய் இங்க டிச்சில் விழுந்து எழுந்து வந்துக்கிறேன். அதனால இப்படி ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது. உங்க மாமனை உன்னத்துல பாக்குறியா? அம்மா அது மட்டும் கிடையாது. நம்ம நடுமா அப்படி எங்கம்மா? ஆனால் அழகு முன்னழகு பின்னழகு 32 அழகு. ஒன்னமாய் அழகு. அம்மா இவரா நம்ம மாமா அர்ஜுன மாமா? ஏய் இங்க பாரு, நீ தங்கச்சி மகனே, இந்த மாமன் எப்படி தெரியுமா? பாஞ்சாலி எப்ப கூந்தல முடிஞ்சாலும் அன்னைக்கு முடிச்சுதான் இது. அவன் என்னைக்கு கழட்டி வராளோ அப்பதான் இதை கழட்டுவோன்னு அப்படியே அம்மா அப்படி இருந்தாலும் நம்ம மாமா அர்ஜுன ஆனால அழகு பண்ண 32 அழகு வருது அர்ஜுன் சொன்னீங்க. அந்த 32 அழகும் அப்படியே இருக்குதும்பா. அம்மா பாரு, நயனவெளி பார்வை 32ல ஒண்ணு கூட குறையாது. ஆனா ஒரு பக்கம் மட்டும் குறைஞ்சு நிற்குண்டா, பாத்துக்கோ. அம்மா மாமா அர்ஜுன மகாராஜா இவர்தானா? அந்த பக்கம் இருக்கட்டும்பா. அது மட்டும் கிடையாது. பார்வையே நாக குழி வந்து நகராக சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அவர் இவருதான்ப்பா. மாமா மருமகனே, இவன் தான் ஒன்னா வாய்ப்பாடு சொல்றான். வார் வான் அது மட்டும் கிடையாது. சாஸ்திரத்துல வல்லவராம் சகாதேவன் சொல்லுவாங்க. அவர் பாரு இவருதான்ப்பா. ஆமா இவரா சகாதி அவன் பொட்டியா ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப அவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல வந்து சாஸ்திரத்தை படிக்கிறான். ஓ ஓ மாமா ஆ. தம்பி